ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வித்யா ரியாக்ட்ஸ் அண்ணா உங்கள் வித்யா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய ஃபர்ஸ்ட் vlog என்னோடய மேரேஜுக்காக. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஏன் இந்த பவுச்சை காட்டுறேன் அப்படின்னா, இதில் தான் நமக்கு தேவையான எல்லா திங்ஸுமே முக்கால்வாசி போட்டு டம்ப் பண்ணி வச்சுருப்பேன். அதனால் இன்றைக்கி இந்த பவுச்சிலேருந்தே ஆரம்பிக்கலாம். தினசரி நம்மளோட ட்ராவல் பண்ணதில்லை, அதனால் காட்டுறேன். அண்ட் இன்றைக்கி ஷாப்பிங்க்கு நான் இந்த காஸ்டியூம் தான் போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். பட் இதை சேஞ்ச் பண்ணுற வேண்டியதாகிடுச்சு. அண்ட் செம்ம வெயில். ஸோ டீஹைட்ரேஷன் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காலையில் ஃப்ரெஷ்ஷாக இளநியோடையே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் அதை குடிக்கும்போதே அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருந்துச்சு. இத்தனைக்கும் 3 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு சென்னையில் வெயில் கொளுத்துதுன்ட்டு. அண்ட் ஆஸ் யூஷுவலாக நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியாச்சு. நான் யூஸ் பண்ணுறது ஜாய் தான். நான் இது வரைக்கும் நிறைய மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஜாய் சம்திங் என்னோடய ஃபேவரட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 months இப்போ நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அதோட ஸ்மெல் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வெயிலுக்கு நம்ம ஸ்க்ரன்ச்சஸ் போடணுமான்னு யோசித்தேன். வேணாண்டா சாமி, கடைசியாக கிளச்சஸே போட்டுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னா சவுகார்பேட் தான் போகிறோம். ஸோ சவுகார்பேட் ஷாப்பிங் போயிடலாமா? அண்ட் இன்றைக்கி என் கூட என்னோடய மச்சானும் என்னோடய சகலையும் கூட வராங்க. ஸோ மச்சான் சகலை அப்படிங்கிறது வேறு யாரும் இல்லை, நீங்கள் இதுக்கப்புறம் வீடியோவில் பார்ப்பீங்க. அண்ட் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் நாங்கள் ஒன்றா போகிற மாதிரி ஒரு பிளான். ஸோ அவங்க வீடு கிட்டத்தட்ட 1/2 kilometer தான் இருக்குது. ஆனால் அதுக்கே ரேப்பிடோ புக் பண்ணி போக வேண்டிய நிலமை, அந்தளவுக்கு வெயில். ஸோ இப்போ நம்ம மச்சான் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தோடனே ஸ்பெஷலாக கர்ட் ரைஸ், மாதுளப்பழமெல்லாம் தூவி கொடுத்தா. அண்ட் மச்சான் எனக்காக ஒரு சில கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். எல்லாமே குட்டி குட்டி ஸ்டட்ஸ் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதெல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் மச்சனோட அம்மா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அண்ட் அதுலேருந்து ஒரு 2-3 எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதை க்ரன்ச்சியாக சாப்பிட்டுட்டு ஸ்டட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்வாதி, மை மச்சான். அண்ட் இவர் என்னோட சகல மச்சானோட ஹஸ்பண்ட். ஸோ ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். ஹாய் ஹாய் ஹாய். அண்ட் இன்னைக்கு நாங்கள் சவுகார்பேட் போகிறோம். எதுக்குன்னா என்னோட ரிசப்ஷன் சாரீக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் எடுக்க போகிறோம். அதுக்காக மச்சானும் அண்ணாவும் கூட வராங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ ஷாப்பிங்க்கு போகலாம். போகலாமா? எஸ் போகலாம். ஸோ எஸ், நானும் ஒரு ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டேன், மச்சானும் ஒரு ஹெல்மெட் மாட்டியாச்சு, அண்ணாவும் மாட்டிக்கிட்டாரு. ஸோ ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு அந்தளவுக்கு வண்டி ஓட்ட தெரியாது. ஸோ நான் அண்ணா கூட வந்துட்டு மச்சான் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அரௌண்ட் ஒரு 3:30-4 செம்ம டிராஃபிக் ஆயிடுச்சு. அண்ட் போகிற வழியிலேயே நம்ம பாடிகார்ட் முனீஸ்வரன் சுவாமிக்கு ஒரு அட்டனன்ஸை போட்டாச்சு. அண்ட் ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்தது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அங்கே நாங்கள் 3 பேரும் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு நாங்களும் எங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் ஈவினிங் ஒரு 4:30-5 போலெல்லாம் சன் இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி காமாக இருந்தது. இல்லை எனக்கு புரியல, நானும் ஜோடியாக வருவேன், சவுகார்பேட்டுக்கு வருவேன். ஸோ இந்த மாதிரி ஃபன்னாக பேசிட்டு விளையாண்டுட்டு நாங்கள் பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம். அண்ட் சவுகார்பேட் ரீச் ஆனோடனே எங்கள் 3 பேத்தாலையுமே முடியல, ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ஷாப்பிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு குஷியில் எல்லாத்தையுமே எடுத்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இந்த பர்சஸ் திங்ஸ் எல்லாமே ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. என்ன கொஞ்சம் ரேட்டு கூடயாக இருந்தது எங்களை பொறுத்த வரைக்கும், பட் பார்க்குறக்கு ரொம்பவுமே அழகாக இருந்தது. இதெல்லாம் கிளச்சஸ் எல்லாம் ரொம்பவுமே க்யூட்டாக இருந்தது. நிறைய ஸ்டோன் ஒர்க் வச்சது எல்லாமே நிறையா இருந்தது. அண்ட் ஆஃபீஸுக்கு கொண்டு போகிற மாதிரியும் நிறையா இருந்தது. வாங்கலாமான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் நாங்கள். ஸோ ஹாய், இப்போ நம்ம சவுகார்பேட்டில் இருக்கோம். க்ரௌடாக இருக்கு. இங்கே சேப்பாக்கில் வேற கிரிக்கெட் ஷோ இன்னைக்கு. செம்ம கூட்டம், டிராஃபிக்கில் மாட்டிட்டோம். ஆமாம். அண்ட் இப்போ நாங்கள் போக வேண்டிய ஷாப்புக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. போயிட்டு இனி செலக்ட் பண்ண வேண்டியது தான். நைட் எப்படியாவது வீட்டுக்கு வந்து சேர்ந்துடணும், அவ்வளோதான். அண்டு இந்த போலீஸ் வண்டியை பார்க்கும்போதெல்லாம் எனக்கும் மச்சானுக்கும் செம சிரிப்பாக இருக்கும். ஏன்னா எங்களோட வண்டியும் ஒரு தடவை இந்த மாதிரி மாட்டுச்சு. அந்த கதையை தனியாக நானும் மச்சானும் ஒரு வீடியோ மாதிரி எடுத்து போடுறோம், ஓகேவா? அண்ட் அன்றைக்கெல்லாம் செம்ம ஷாக்கு. நாங்கள் வண்டியை காணும் தேடிட்டெல்லாம் இருந்தோம். ஒரு மாதிரி ஃபன்னாகவும் இருந்துச்சு, ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸும் கூட அந்த மாதிரி இது எடுத்துகிட்டு போனதெல்லாம். அண்ட் ஜெயின் டெம்பிளெல்லாம் பார்த்துட்டு அண்ட் அப்படியே ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பார்க்க ஆரம்பித்தாச்சு. சவுகார்பேட்னா சொல்லவே தேவையில்லை, நிறைய விதமான திங்ஸ் இருந்தது. அண்ட் சவுகார்பேட்டில் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சி இதுநாள் வரைக்கும் மாறாத ஒரு விஷயம்னா அது இந்த ரிக்ஷா தான். எனக்கு ஏன் தெரியல, ரிக்ஷா பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நமக்கும் பசிக்குமில்ல, ஸோ சாண்ட்விச் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு.
அண்ட் ஒவ்வொரு கடையிலுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன்ஸ், யூனிக்கான டிசைன்ஸ். அண்ட் எனக்கு தேவையான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஒன்று நான் ஆல்ரெடி இன்னொரு கடையில் எடுத்துட்டேன். அண்ட் இன்னொன்று பிங்கோ பொட்டிக்கில் தான் போய் சூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் உள்ளே போகும்போதே எனக்கே ஒரு மாதிரி ஓகே இங்கே அமைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தது. நிறைய ஆரி ஒர்க் வச்சு பார்த்துருக்கோம்ல, வீடியோஸ்லேயும் பார்த்துருக்கோம் அண்ட் நேர்லேயுமே பார்த்துருக்கோம். ஸோ எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் போனேன். அண்டு போகவுமே நானும் ஒரு 2-3 ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வச்சு பார்த்தேன் என்னோடய ரிசப்ஷன் சாரீஸ்க்கு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இது. ஏன் அப்படின்னா இதில் வந்து ஒரு வின்டேஜ் வைப் எனக்கு கொடுத்தது. அது ஏன் தெரில, இப்போல்லாம் ஒரு வின்டேஜ் வைப் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு மிரர் வச்சு அண்ட் ஃபுல் கை ஆரி ஒர்க் வச்சு ஜர்தோசி ஒர்க் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இதுதான் சூஸ் பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலும் இன்னும் 2-3 வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் 2-3 பிடிச்சதெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் எதை லாஸ்ட்டாக ஃபைனலாக சூஸ் பண்ணேன் என்னோடய ரிசப்ஷன் சாரீஸ்க்குன்னு சொல்லி தனியாக நான் போடுறேன். அதுக்கப்புறம் மச்சான் அவனோட பிஸ்னஸுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்மையை பார்த்துட்டு இருந்தா. இது பேரெல்லாம் எனக்கு தெரியல. அண்ட் நம்ம எதையுமே நம்ம நேரில் போய் பார்க்கும்போது அதை பற்றின ஒரு புரிதலும் அதை பற்றின நிறைய விஷயங்களும் நமக்கே தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக நாங்கள் இது தேடி இருந்தோம். அண்ட் எங்களுக்குமே கிடச்சிது. ரேட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக நாங்கள் இதை செக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். அண்ட் சொல்லப்போனால் இந்த பொம்மைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு திங்கு கொடுப்பாங்க போல். இதில் வந்து அந்த பொம்மையை மாட்டி வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்மளோட ஒர்க் நம்ம பண்ணணும். அண்ட் இதை கண்டுபிடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட நாங்கள் 4-5 தெருவை சுற்றி இருப்போம். அண்ட் உண்மையாலுமே சொல்லப்போனால் இதோட குவாலிட்டி நல்லா இருந்தது. நானுமே இதை வந்து தொட்டு பார்த்தேன். இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் இது எந்த அளவுக்கு திக்காக இருக்கும் இதோட ஃபோம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்களும் செக் பண்ணோம். வந்ததில் பாதி வேலை முடிஞ்சுது. அண்ட் செம்ம டீஹைட்ரேஷன், முடியல. 3 பேருமே ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். அண்ணா பார்க்கிங் போயிருக்காரு வண்டி எடுத்துகிட்டு வர்றதுக்கு. நாங்களும் முன்னாடியே போயிட்டு இருக்கோம். முடியல. நான் இன்னும் நிறைய சுற்றுறோம் வந்தோம். பட் வந்து கொஞ்சம் தான் சுத்த முடியுது. பிகாஸ் ஆக்சுவலி 3-4 அந்த ரேஞ்ச் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப வெயிலில் கூட இல்லை, ஆனால் பயங்கரமாக டீஹைட்ரேட் ஆகிடுச்சு. கொடுமையான கிளைமேட்டாக இருக்குது. ஆமாம், சம்மர் பிரேக்ஸ்க்கு இது ஒரு பிரச்சனை. அது என்னமோ உண்மைதான். கல்யாணத்துக்கு இன்னும் 2 months டைம் இருக்குது. பட் இப்போத்துலேருந்து எல்லாமே செட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா முடியல. இனி இப்போ போய் குடிச்சிட்டு நல்லா ஏதாவது ட்ரிங்க் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்தாலும் ரெக்கவர் ஆகும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு டின்னர் கூட வேலை எல்லாம் கொண்டையெல்லாம் கட்டியுமே இன்னும். ஓகே ஓகே, பாய் பாய் ஃப்ரெண்ட். பார்க்கிங்லேருந்து கூப்பிட்றாங்க. பாய் பாய். அண்ட் எஸ் கைஸ், இன்றைக்கி நாங்கள் போனது வந்து சாட்டர்டே. ஸோ சேப்பாக்கில் தான் நம்மளோட சிஎஸ்கே அண்ட் எம்ஐ மேட்ச் நடந்துகிட்டு இருந்துச்சு. பட் நாங்கள் 8:30 கிளம்பிட்டோம். பட் இருந்தாலுமே ஏன் இவ்வளோ கூட்டம் அப்படின்றது எங்களுக்குமே தெரியாமல் தான் இருந்துச்சு. சொல்லப்போனால் நம்ம பாடிகார்டு முனீஸ்வரன் கோயில் வரைக்குமே அந்த ஒரு டிராஃபிக் இருந்துச்சு. ஏன் அவ்வளோ டிராஃபிக்குன்னு தெரில. மேட்சே 10:30 தான் முடியும். அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிடலாம். நாங்கள் அவசரமாக கிளம்புனா அதுக்கு முன்னாடி இவ்வளோ டிராஃபிக். ஓ மை காட், நல்ல வேலை முன்னாடியே கிளம்பிட்டோன்னு பார்த்தா டிராஃபிக்கான காரணத்தை கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது. ஸோ அன்றைக்கி வந்து வேளாங்கண்ணி மாதாவோட ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபெஸ்டிவல் போல். ஸோ போலீஸ் எல்லாருமே ஸ்டாப் பண்ணி தான் கொஞ்சம் ஒரு பேட்சாக தான் வெஹிக்கிள்ஸை மூவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நானும் அண்ணாவும் மெயினாக நோட் பண்ணது என்னென்னா, பக்கத்தில் அல்தாஃப் ஃபுட் கோர்ட் அந்த பிரியாணி வாசம் தான். மச்சான் வெஜிடேரியன், நாங்கள் 2 பேரும் நான் வெஜிடேரியன். ஸோ நாங்கள் 2 பேரும் இந்த நான்வெஜ் பார்ட்னர்ஸும் சொல்லலாம். ஸோ எங்களுக்கு வந்து பிரியாணி சாப்பிடணும் அப்படிங்கிற கிரேவிங்கும் ஆகிப்போச்சு. அண்ட் டிஎல்எஃப் மிட் நைட் பிரியாணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆன் ஸ்பாட்டில் முடிவு பண்ணி நாங்கள் நேராக வண்டியை வீட்டுக்கு விட்டாச்சு. அண்ட் நம்மளுக்கும் லாஸ்ட் ஃபைனல் ஸ்கோர்ஸ் மேட்ச் பார்க்கணும்ல, அண்ட் நேராக வீட்டுக்கு போயாச்சு. அண்ட் ஆன் தி வேலையே இந்த மும்பை குல்ஃபி இருந்துச்சு. இது அவங்களோட ஃபேவரட் ஸ்பாட். அண்ட் அங்கே போய் 3 குல்ஃபி வாங்கி வீடு வந்து மேட்சும் பார்த்தாச்சு, சிஎஸ்கேவும் வின் பண்ணியாச்சு. ஸோ இட் வாஸ் அ ஹாப்பி டே. அண்ட் இது என்னோட சண்டே விலாக். எஸ், டி நகர் ஷாப்பிங் விலாக். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வித்யா ரியாக்ஷன். உங்கள் வித்யா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று சவுகார்பேட் போயிருந்தோம். அண்ணாக்குடி மச்சக்குடி செம்ம வைபிங்காக இருந்துச்சு. செம்ம டீஹைட்ரேஷன், டயர்டும் கூட. ஆனால் போன வேலையில் முக்கால்வாசி வேலையை முடிச்சாச்சு. அண்ட் மீதி இன்னும் கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு டி நகர் சோலோ அவுட்டிங்காக போகிறோம். ஸோ வாங்க நம்ம டி நகர் ஷாப்பிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, டாடா. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், டி நகர் போகலாமா? அண்ட் டி நகர் போன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா குர்த்திஸ் தான். ஸோ போய் 1-2 குர்த்திஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஏன்னா அவ்வளோ அழகழகான டிசைன்ஸ். அது எப்படி சொல்கிறது, எனக்கு சவுகார்பேட் வந்து ஒரு இமிட்டேஷன் ஜுவல்லரிக்கு கடல், டி நகர் எனக்கு ட்ரெஸ்ஸுக்கான கடல். பார்த்தீங்களா எவ்வளோ அழகழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மேலே இருக்கக்கூடிய ஒயிட் ட்ரெஸ் வந்து என்னோடய சிஸ்டருக்காக நான் வாங்கியிருந்தேன். எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு சிஸ்டருக்காக வாங்கியிருந்தேன். அண்டு அதுக்கு மேட்சிங்காக பேங்கிள்ஸ் இதெல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் எனக்கு தேவையான மேரேஜுக்கு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பேங்கிள்ஸையுமே இதில் நான் கஸ்டமைஸ்
பண்ணிக்கிட்டேன். அண்ட் ரொம்பவுமே பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவ்வளோ அழகழகாக பேங்கிள்ஸ் இருக்குதுங்க. எனக்கு எது எடுக்கிறது எது விட்டுறதுனே தெரில. பட் என்ன பண்ணுறது, அளவாக எடுக்கணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. இனி என்ன பண்ணுறது. ஸோ எனக்கு சாரீக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு 3-4 செட்ஸ் மட்டும் நான் பேங்கிள்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் என்ன மாதிரி பேங்கிள்ஸ் வாங்கியிருக்கேன் அண்ட் என்ன மாதிரி ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா. அண்ட் கண்டிப்பாக ஒரு காஃபியோ இல்லை டீயோ இல்லாமல் டி நகரில் நெக்ஸ்ட் அடி எடுத்து வைக்க முடியாது. அவ்வளோ தேவைப்பட்டுச்சு. அண்டு வேலவன் ஸ்டோர்ஸில் போனால் அவ்வளோ அழகழகாக சாரீஸ் இருந்தது. அதில் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 2 சாரீஸுமே நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே, ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே பார்த்து ஒவ்வொன்றா எடுத்து அண்ட் அந்த ஈவினிங்கே அவ்வளோ காமாக ப்ளசண்ட்டாக போச்சு. அண்ட் வாங்கினதுக்கு ஃப்ரீயாக ஒரு ஸ்டெயின்லெஸ் 3 பீஸ் செட்டும் கொடுத்தாங்க. அண்ட் வாங்கிட்டு ஆட்டோ புக் பண்ணி வீட்டுக்கும் வந்து சேர்ந்தாச்சு. அண்ட் அந்த அளவுக்கு ஒரு டயர்ட்லேயுமே அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய காசு செலவு பண்ணி திங்ஸ் வாங்கியிருக்கோம்ல. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஷாப்பிங் இஸ் அ தெரப்பி. அண்ட் யாருக்காவது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தாலோ இல்லை ஒரு பயமாக இருந்தாலோ ஷாப்பிங் பண்ணால் சரியாயிரும். ஸோ என்ன மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.